இப்போ நீங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு மனை வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த மனையா இருந்தாலும் சரி, நீங்க கட்டக்கூடிய அந்த வீடா இருந்தாலும் சரி, 100க்கு 100 நம்ம வந்து 90 டிகிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பல பதிவுகள்ல வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பனை மரத்தின் ஆயுள் காலம் வந்து 120 ஆண்டுகள். அதே மாதிரி மனிதனின் ஆயுள் காலமும் 120 ஆண்டுகள். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? பனை மரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, தனது 120வது ஆண்டு முடியும் பொழுது, அந்த 121, 22 வயசு ஆகும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மஞ்ச கலர்ல பெரிய பூ பூக்கும். அந்த பெரிய பூ பூத்ததுக்கு அப்புறம் அந்த பனை மரம் வந்து தனது தனது ஆயுள் காலத்தை அத்தோட முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இலை விடுறதோ, துளிர் விடுறதோ, அந்த பூ பூக்கிறதோ, காய் காய்க்கிறதோ, பனங்காய், நொங்கு எதுவுமே வரவே வராது. அதோட வந்து அதனுடைய ஆயுட்காலம் வந்து நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லிதான் இந்த பனைமரம். அந்த பனைமரமும் மனிதனின் ஆயுள் காலமும் 120 ஆண்டுகள் தான். அதே மாதிரிதான் அந்த மனிதனுடைய ஆயுள் காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 120 ஆண்டுகள் முடியும் பொழுது தன்னைத்தானே அவன் வந்து மன நிம்மதியோட மகிழ்ச்சியா தனது இன்னுயிரை வந்து நீர்க்க வேண்டும். இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு உடல் உபாதைன்னு சொல்லி ஒரு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்றதோ, ஒரு உடல்ல வந்து கடவுள் கொடுத்த ஒரு பாகத்தை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க வந்து அருமையா ஒரு வீடு கட்டிட்டீங்க, வாஸ்துபடி ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்காரன் கூட உங்களை வந்து சீண்ட மாட்டான், உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நெகட்டிவ் தன்மை இருக்கும் பொழுது, நீங்க பாசிட்டிவா இருக்கும் பொழுது உங்ககிட்ட வந்து வரவே வரமாட்டான். அப்ப உங்க கூட யாரெல்லாம் பழகுவாங்க, யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்னா, நல்லவங்க சேருவாங்க, நல்ல பிசினஸ் பண்றவங்க பண்ணுவாங்க, நல்ல ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கிறவங்க, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க மட்டும்தான் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க, உங்க கூட சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான அந்த 6 விதிகளுக்கு உட்பட்டு 6 விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு உயரம், வீட்டில் வைக்கக்கூடிய அந்த உச்ச பகுதியான அந்த தலைவாசல் மற்றும் தெருக்குத்து, தெருப்பார்வை, ஹை சீலிங் போன்ற அமைப்புகள் வந்து வரக்கூடாது. மாடிப்படிக்கட்டு வந்து வடகிழக்கு மூலையில உள்மூலையும் வரக்கூடாது, வெளிமூலையும் வரக்கூடாது. மற்ற 3 மூலைகளிலும், அதாவது வடகிழக்கு தவிர தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த 3 உள் மூலைகளிலையும் மாடிப்படிக்கட்டும் வரக்கூடாது, ஹை ரூஃபும் வரக்கூடாது. அப்ப மாடிப்படிக்கட்டு வந்து எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா, இந்த 3 பகுதியிலையும், அதாவது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த 3 பகுதியிலையும் உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து தலைவாசல் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த உச்ச பகுதியில தலைவாசல் வைக்கிற இடம் பொறுத்து நீங்க வந்து கரெக்டா அந்த மாடிப்படிக்கட்டு வந்து டைப்ல நீங்க வந்து மடிஞ்சு போறது மாதிரி வைக்கணும். எக்காரணம் கொண்டு ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து வைக்கக்கூடாது. அதே நேரத்துல தூண் போன்ற அமைப்பு இல்லாம நீங்க கேண்டிலிவர்ல வைக்கணும். அதே மாதிரி பூஜை அறை பாத்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு பகுதியில அமைக்கக்கூடிய அந்த சமையல் அறையில கிழக்கு திசை பார்த்து வைக்கணும், அல்லது வடமேற்கு பகுதியில வந்து வைக்கக்கூடிய அந்த சமையல் அறையில வடமேற்கு மூலையில மேற்கு இருந்து கிழக்கு திசை பார்த்து வரை மாதிரி நீங்க வந்து அமைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு நீங்க வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர்னு சொல்லி பலமுறை சொல்றோம், திருப்பியும் சொல்றேன், ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். நீங்க வந்து 120 ஆண்டுகள் நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, செல்வ செழிப்போட, மன நிம்மதியோட நீங்க வந்து வாழணும் அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான வரைபடம் வாங்கி நீங்க வந்து வீடு கட்டி நீங்க வந்து அதில் வந்து குடியிருங்க. ஒரு வாஸ்துபடியான ஒரு வரைபடம் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வேலையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்காம, ஒரு காய்ச்சல் ஜலதோஷம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மருத்துவமனை போகும்போது அந்த மாத்திரையை வாங்கி பாக்கெட்ல வச்ச உடனே அந்த காய்ச்சல் தீர்ந்து போயிடும் வந்து அது போல நினைக்காம நீங்க வந்து அந்த வாஸ்து நிபுணரின் சப்போர்ட்டை வந்து இறுதி வரை நீங்க வந்து வாஸ்து ஆலோசனைகள் பெற்று நீங்க வந்து இறுதி வரை வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்க வீட்டு வேலையும் விரைவா நடக்கும், உங்க தொழிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். வாஸ்து வரைபடங்கள் மற்றும் வாஸ்து ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.